இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் தெரியாமல் இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? நான் இது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஐ நோ வாட் இட் இஸ். தென் வை? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே குழப்பமாக இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு இங்கே வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் தான் வருவாங்க. அவங்களுக்கு வர ஒரே பிரச்சனை இந்த குழப்பம்தான். கிறிஸ்டியானிட்டி பிடிக்காம அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு இருப்பாங்க. அட் சர்டன் பாயிண்ட் they don't want to be Christian anymore. I can sense. இப்போ உங்களுக்கும் அதே குழப்பம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். I think you don't like Jesus anymore. Correct? Yes. We don't like Jesus too. There is a famous quote, enemy of my enemy is my friend. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. We have a satanic community here. ஒரு 4-5 members இருக்காங்க. பட் எல்லாருமே பியூர் ஆன்டிகிரைஸ்ட். டெய்லி நாங்கள் இங்கே வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுவோம். பிகாஸ் எங்களால் வெளியே எதுவும் பண்ண முடியாது இந்த உலகத்தை எதிர்த்து. We are still working like a secret community. We have our great hopes. ஒரு நாள் வரும், உண்மையாகவே உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இங்கே எப்போ வேணாலும் வரலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. I can literally see it. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். உள்ள வாங்க. ஏதாவது பேசணுன்னா சொல்லுங்கள். நீங்கள் இங்கே என்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். No one is controlling you. You are free to talk here. உங்களுக்கு ஏன் ஜீசஸை பிடிக்கல? ஏன் கிறிஸ்டியானிட்டி மேலே அவ்வளோ கோவம்? கோவம்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு வேணா சொல்லலாம். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ எம் எ கிறிஸ்டியன். என்னோடய ஃபேமிலியே ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. பட் நவ் ஐ எம் an antichrist. ஐ எம் நாட் எ கிறிஸ்டின் எனிமோர். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும், அந்த நாள் அவங்க வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும். அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கிறிஸ்டியானிட்டி மேலே உடன்பாடு இல்லை. பிடிக்காம தான் சர்ச் போவேன், இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவேன். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபஸ்ட் டைமாக எனக்கு சாட்டனிசம் பற்றி சொன்னான். எனக்கு ஒரு புக்கு கொடுத்தான், த சாட்டனிக் பைபிள். அதுக்கு முன்னாடி சேட்டனுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரிய கூட தெரியாது. அந்த பைபிளை படித்து முடிக்கும் போது ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் philosophies of Satanism. That book was written by great Anton Sassandra Levy. He is the first Satanist. இந்த உலகத்துக்கு சாட்டனிசம் பற்றி ப்ரீச் பண்ண முதல் ஆள் அவர் தான். சாரிங்க, என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஐ எம் ஆண்டன் லேவி. எஸ், அவர் பேரை தான் நான் எனக்கு வச்சுருக்கேன். இஸ் மை மென்டர். பை த வே, உங்களோட பேர்? மரியா. மரியா? வாவ், கேன் யூ ஃபீல் த ஐரனி ஹியர்? Maria is now talking with Anton. Nice. One second. இந்தாங்க பிடிங்க. எனக்கு ஒரு கொஸ்டின். இந்த ஆன்டிகிரைஸ்ட் சாட்டனிசம் சொல்கிறீங்க, இதெல்லாம் பாவம், சின், தீய செயல்னு சொல்லுவாங்க. லைக் an evil act. நான் படிச்சிருக்கேன். யார் சொன்னா? த கிரேட் ஜீசஸ் ஆஃப் நசரத் சொன்னாரா? அவங்க பைபிளில் இதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்களா? எங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பைபிளில் நான் ஒன்று படிச்சிருக்கேன். இந்த மாதிரி உலகத்தில் ஆன்டிகிரைஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அந்த ஆர்மிஸ் ஆஃப் காட்ஸ் வந்து எங்களை கொன்னுடுமா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். இந்த மாதிரி ஒரு தியரியை நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரில. ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணதுக்கப்புறம் அவர் கடவுளாக மாறி மேலே போயிட்டாருன்னு ஒரு கும்பல் நம்பிச்சு. அதே காலகட்டத்தில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவர் கடவுள்லாம் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள தான் ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்லி இந்த உலகம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சது. ஒரு பொய்யை 4 பேர் சேர்ந்து உண்மைன்னு சொன்னால் சுற்றி இருக்க எல்லாரும் அந்த பொய்யை உண்மைன்னு நம்புவாங்க. ஸோ கிறிஸ்டின் பாப்புலேஷன் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட்.
வருடங்கள் சென்ச்சுரிஸ்ன்னு போக போக ஆன்டி கிரைஸ்ட் பாப்புலேஷன் மறைஞ்சிடுச்சு. பட் நவ் வி ஆர் எமர்ஜிங், வி ஆர் க்ரோயிங் இன் நம்பர்ஸ். இப்போ அந்த கடவுள் வந்து எங்களை கொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. பிகாஸ் அந்த ஹெல்ல எங்கள் பாப்புலேஷன் அதிகமாகும். அண்ட் when the time comes, the great Lord Satan will start the war against gods and he will kill all those. அண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க? an act of evil. ஈவல்ன்ற வார்த்தை திருப்பி போடுங்க. live. So every human being who is still living is an evil. Sorry. Sometimes I go crazy. நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஜஸ்ட் வெறும் கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது. ஐம் நான். வாட்? நன்னா? ஆர் யூ சீரியஸ்? நான் கிட்டத்தட்ட 8 வருஷமா சாட்டனிசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்டியன்ஸ் சாட்டனிசம் பிடிச்சி போய் உள்ள வந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நன் கிறிஸ்டியானிட்டியை விட்டு சாட்டனிசம் நோக்கி வர்றது இதுதான் முதல் தடவை. இட் கிவ்ஸ் மீ போத் வண்டர் அண்ட் ஷாக். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் ஒரு பொண்ணு தான். ஒரு சராசரி பொண்ணு அனுபவிக்கணும்னு நினைக்கிற எந்த ஆசையும் என்னால் அங்கிருந்து அனுபவிக்க முடியல. அதுலேருந்து வெளியே வந்தால் தான் எனக்கு அது கிடைக்கும்னு தோணுச்சு. அதான் வந்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. மைண்டுக்குள்ளே இருக்க கன்ஃபியூஷன்ஸ் என்னால் பேர் பண்ணவே முடியல, தாங்க முடியல. ரெண்டாவது உலகத்தில் பிறந்தவொன்னு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு போட்டு குழம்புறதுக்கு அவசியமே இல்லை. இது உங்களோட வாழ்க்கை. இதுல நீங்க எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல எந்த மனுஷனுக்கோ எந்த ரிலிஜனுக்கோ, ஈவன் நான் உயிரா நினைக்கிற சாட்டனிசம்க்கு கூட அந்த உரிமை கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி சாட்டனிசமோட மெயின் ஃபிலாசபி அதுதான். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் இந்த உலகம் ரொம்ப ரொம்ப குரூயலான இடம். ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி காமிச்சோம் நம்ம அவ்வளவுதான் காலி. ஒரு கணத்துல அரைஞ்சா திரும்ப அடிக்கணும். திரும்ப அடிச்சாதான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். தட் இஸ் த ரூல் ஆஃப் த நேச்சர். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் நேச்சுரலான டிசைர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் உங்கள் கண்ட்ரோலை மீறி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி விட்டு இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் ஒர்க் இன் ஹார்மனி வித் நேச்சர், நாட் அகேன்ஸ்ட் இட். நீங்கள் பைபிளில் இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் நாட் ஃபாலோ த 7 deadly sins சொல்லுவாங்க. 7 deadly sins என்னன்னு தெரியுங்களா? ப்ரைட், கிரீட், லஸ்ட், என்வி, கிளிட்டனி, வாத்தன், ஸ்லாத். இதில் எந்த எமோஷனையும் அனுபவிக்காமல் ஒரு மனுஷன் வாழணும்னு உங்கள் பைபிள் சொல்லு. டு யூ திங்க் இட்ஸ் பாசிபிள்? கோவம், காமம், அழுக, பேராசன்னு எந்த எமோஷனும் இல்லாமல் ஒரு மனுஷனில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வாழ்ந்தா அவன் மனுஷனே இல்லை. அப்போ நான் வெளியே வந்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? 100% நீங்கள் பண்ணது கரெக்ட். இதில் நீங்கள் போட்டு குழப்பிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இது உங்களோட வாழ்க்கை. என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில ஆம்பளைங்களால சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே தானே பொண்ணுங்களுக்கும். You know what I mean. Sex is an ultimate emotion. இது உங்களோட வாழ்க்கை, இது உங்களோட உடம்பு. இதுல இருந்து நீங்க எப்ப வேணாலும் செக்ஷுவல் ப்ளஷர் அனுபவிச்சுக்கலாம். இதுக்கு யாரோட அனுமதியும் உங்களுக்கு தேவையில்லை. What is denied is more intensely desired. சாட்டனிசமோட மெயின் வாட்ச் வேர்டே இதுதான். Indulgence instead of abstinence. But it's not a compulsion. One sec. Please. உங்களால் சாட்டனிசமை இன்னும் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். ஐ திங்க் நீங்கள் இங்கே வந்தது இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். இட்ஸ் சம்திங் பிகர் than that. ஐ கேன் ஃபீல் இட். ப்ளீஸ் இந்த பைபிளை படிங்க. ஹே அக்கா வந்துட்டாங்கடி. என்னக்கா செம்ம பிஸி ஆகிட்டீங்க போல, பார்க்கவே முடியல உங்களை. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. சரி ஓகேக்கா, நான் மேலே போகிறேன். பாய். ஹாய்க்கா.
ஈவினிங்கே கிளம்பிட்டீங்க போல். நான் பார்த்தேன் நீங்கள் இல்லை. அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன், மொபைல் எங்கே வச்சுட்டு போயிட்டீங்க போல். ஆமாம். சரி, உங்களுக்கு அங்கே டின்னர் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்ருங்க. ஏதாவது முக்கியமான வேலையா? ஏன்? 2 நாளாக உங்களை சரியாக பார்க்க முடியல. நைட்டும் லேட்டாக தான் வரீங்கன்னு நினைக்கிறேன், அதான் கேட்டேன். கொஞ்சம் முக்கியமான வேலை தான். ஓ, இது என்ன புக்குக்கா? சும்மா படிக்கலான்னு வாங்கினேன். சரி, ஓகே. டேய், ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? இப்போல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்களா அவங்க? தெரிலடா, இந்த மாதிரி பிரீத்தி சொல்லுவா, ஏதோ லேட்டாக வராங்க, டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. எனக்கும் சரியாக தெரில. இல்லை மச்சான், முன்னெல்லாம் அந்த நண்பர்ஸ்லேயே தானே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போடுறதே இல்லை அவள். டேய், என்னவோடா, யார் எப்படி போனால் நமக்கு என்னடா? இல்லைடா, அவங்க மாறிட்டாங்க. டேய், அவங்க மாறினா என்ன, மாறலனா என்ன? ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன, போடலனா நமக்கு என்னடா? ஆமாம், நீ அவங்கள பற்றியே கேட்டுட்ருக்க? அப்போது எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் விஷ்ணு, உன்னை எனக்கு பல வருஷமாக தெரியும்டா. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒழுங்கா சொல்லு. அவளை பண்ணுறதுக்கு செம்ம சான்ஸ் கிடச்சிதுடா. நான் தான் பண்ணல. டேய், என்னடா சொல்கிற? ஏன் கூட தானே இருந்த? இந்த வேலையை எப்படா பார்த்த? அன்னைக்கு சரக்கு அடிக்கும் போது தண்ணீருக்கு கீழே போனல, அப்போ தான். அடா பாவி, தண்ணீருக்கு போன கேப்பில் பார்த்தா. டேய், டிப்பெல்லாம் எதுவும் பண்ணலடா, வெறும் மேலாட்டமாக தான். டேய், அவங்க நன்னுன்றதுனால இத்தனை நாள் நான் சைட்டு கூட அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்டா. நீ நான் மேட்ரு வரைக்கும் போயிருக்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மச்சான், செம்ம தலுக்கு பீஸ் தெரியுமா அவ? நான் சும்மா பங்கமாக இருக்கும்டா. டேய், அப்படி இல்லைடா, அதையும் தாண்டி அவன் மேலே ஒரு ஃபீல் இருந்துச்சுடா. நான் லவ் ஃபீலா? செருப்பால் அடிப்பேன். அது வெறும் மூடு காஜி, அவ்வளோதான். ஏன்டா, அவள் அவளை ஃபுல்லாக கவர் பண்ணுற போதே பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கா. அதை பார்த்து உனக்கு லவ் ஃபீல் வருதா? உனக்கு தான் லவ் பண்ண ஆக்னஸ் இருக்கால, மூட்டை அவகிட்ட போ. அடா பாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்னை விட்டு தனியாக தலைகறி சாப்பிடலான்னு பார்த்தல. ஃப்ரெண்டாடா நீ? அப்படின்னு சாமனி இருக்கு. எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் ஈவ். சாட்னஸ் செலிப்ரேட் பண்ணுறது ரெண்டு ஃபெஸ்டிவல் தான். ஒன்று ஏப்ரல் எண்டில் வர வால்பர்க்ரஸ் நைட்டு, இன்னொன்று டிசம்பரில் வர கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்மஸ் பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம், பட் வி டூ சம் ரிச்சுவல்ஸ். கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறது மூலயமா மக்களுக்கு ஜீசஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுன்றது எங்களோட நம்பிக்கை. அண்ட் இவங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இந்த வாட்டி இங்கே இருக்கிறது தான். சேட்டன்றவர் உண்மையிலே யாரு? Satan, he is the conqueror of 4 corners and he is the chief devil of the western world. Satan மாதிரி இன்னொரு 3 gods இருக்காங்க, லூசிஃபர், பெலாயில் and லவைத்தன். And they are the 4 crown princes of the hell. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு எல்லா கார்னர்ஸையும் ரூல் பண்ணுறது இவங்க தான். அண்ட் சேட்டனுக்குன்னு இன்னொரு உண்மையான பேர் இருக்கு, பெல்சிபப். அண்ட் இந்த பேர் சாட்டனிசம் உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அண்ட் சேட்டன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் who denied the Trinity, Father, Son and the Holy Spirit. ஒருவேளை நம்ம ஹிஸ்ட்ரி திருப்பி போட்டு பார்த்தா உண்மை என்னன்னு தெரியும். ஜஸ்ட் இமேஜின், அந்த காலத்தில் மக்கள் ஆன்டி கிரைஸ்ட் பீப்புள் சொல்கிறத நம்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சேட்டனை எங்கே வச்சு பார்க்குறாங்களோ அங்கே ஜீசஸை வச்சு பார்த்துருப்பாங்க. எங்கே ஜீசஸை வச்சு பார்க்குறாங்களோ அந்த இடத்துல சேட்டனை வச்சு பார்த்துருப்பாங்க. There was a big misconception happened back then. ஒருவேளை ஜீசஸ் பிளாக் மேனாக பிறந்திருந்தாருன்னா இந்த உலகம் அவர் கடவுளாக ஏற்றுன்னு இருக்கும். நீங்கள் நம்புறீங்களா? Never. They want to see their God white and beautiful. They don't want to see their God in black. இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள், போலீஸ், ஜூவிஷ், இட்டாலியன், காஸ்ட், ரிலிஜன் அவ்வளோ பிரிவினை இருக்கு. ஆனால் இது எதுவும் சாட்டனிசம்ல கிடையாது. நீ யாரா வேணா இரு, எதுவா வேணா இரு, எதை பற்றியும் கவலை இல்லை சாட்டனிசம்க்கு. நீ
உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுன்னு மட்டும்தான் சொல்லுது. சேட்டன் இருந்தது உண்மை, அதனால தான் அவர் மறைக்கப்பட்டார். அண்ட் பீப்புள் டோன்ட் ஹாவ் த ஸ்டொமக் டு டைஜஸ்ட் த ட்ரூத். இந்த உலகத்திலிருந்து மறைக்கப்படுற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு அழுத்தமான உண்மை இருக்கு. சாரி, என்னை விட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். படிச்சிங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இது படித்து முடிக்கிறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஃபீல் வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ம் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பப்போ விஷுவல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என் மைண்டில் கனவில் அடிக்கடி வரும். அதில் வர சில இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த பைபிளில் வர சில இமேஜஸோட ரொம்ப கனெக்ட் ஆகுது. என் மைண்டில் அப்படி வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இந்த சிம்பிளா? இதே சிம்பிளை தான் நான் பார்த்துருக்கேன். அது கனவா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நோட இருக்கிற மாதிரி இந்த சிம்பிளை நான் பார்த்துருக்கேன். ஏன் என்னாச்சு? சி, இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் எனோக்கியன். எனோக்கியன்கிறது ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் அண்ட் அக்கல்ட் லாங்குவேஜ். அந்த காலத்தில் பியோர் ஆன்டிகிரைஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இந்த எனோக்கியன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்குது. இப்போது இந்த காலத்தில் இந்த லாங்குவேஜ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இட் பிகேம் எக்ஸ்டின்ட். லூசிஃபர் முதல் பேசின லாங்குவேஜே எனோக்கியன் லாங்குவேஜ் தான். உலகத்திலேயே சாட்னிக் பைபிளில் மட்டும்தான் எனோக்கியன் லாங்குவேஜோட கீஸ் இருக்குது. The 19 keys of Enochian. These 19 keys have the power to resurrect Lucifer. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு ரிச்சுவல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏன் உங்களுக்கு இந்த சிம்பிள் ஞாபகத்துக்கு வரணும்? ஐ திங்க் இட் மை பி அ இண்டிகேஷன் ஆர் சைன். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனோக்கியன் லாங்குவேஜ் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னா I think now is the correct time to speak Enochian language. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லைக்கா, நீங்கள் நார்மலாக இல்லை. லாஸ்ட் ஒரு வாரமாகவே நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க. யார்கிட்டயும் சரியாக பேசுறது கூட கிடையாது. மற்றவங்களை விடுங்க, எங்கிட்ட கூட நீங்கள் சரியாக பேச மாட்டீங்க. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுவும் தெரியல. டெய்லி நைட் லேட்டாக இப்படி தான் வரீங்க. இப்போல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட்டாக எப்போ ப்ரேயர் பண்ணீங்க சொல்லுங்கள்? அந்த பிளாக் ட்ரெஸ்ஸும் போடுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் இப்படி திடீர்னு வித்தியாசமாக நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்குக்கா. இப்போ நான் ப்ரே பண்ணாததும் அந்த நன்ட்ரெஸ் போடாதுன்னு தான் உனக்கு பிரச்சனை இல்லை? ஏன் ஆக்னஸ், எவ்வளோ தடவை நீயே சொல்லியிருக்க எப்போ பார்த்தாலும் ஏன் அதே ட்ரெஸ்ஸே போடுறீங்க, வேறு ஏதாவது ட்ரெஸ் போடுங்கன்னு. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் உங்கள் யாராலையும் அதை ஏற்றுக்க முடியலல்ல? இங்கே பாரு ஆக்னஸ், நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ கேட்கலாம் இது ஏன் வீடு, நான் கேட்பேன்னு. புரியுது. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் இங்கேருந்து போயிடுறேன். நான் இனிமேல் உங்கள் யாருக்குமே பர்டனாக இருக்க மாட்டேன். மை காட், உங்களை கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக இங்கே உட்காந்து நான் பேசிட்டு இல்லைக்கா. ஐ ரியலி கேர் ஃபார் யூ. அதனால தான் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதுக்காக வீட்டை விட்டு போயிடுறேன், நான் எங்கேயும் போயிடுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? முதல்ல எப்படி பேசுவீங்க, இப்போ எப்படி பேசுறீங்கன்னு? நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தானக்கா கேட்குறேன். ஏன்க்கா நான் கேட்கக்கூடாதா? உனக்கு என் மேலே எவ்வளோ கேர் இருக்கோ அதே அளவுக்கு கேர் எனக்கும் உன் மேலே இருக்கு. ஆனால் நீ கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓ, அப்போ ஏன்க்கா என்கிட்ட போய் சொன்னீங்க? அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க.
கான்வென்ட்ல ஏதோ ஒர்க் நடக்கிறனால தான் வெளியே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. நான் அன்னைக்கு ஏன்க்கா என்கிட்ட போய் சொன்னீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு நன்னா அங்கே பிடிக்கல, நீங்கள் அத்தை கிட்ட சொன்னது எல்லாமே. அப்போ நீங்கள் நன்னா இருக்கும்போது அட்லீஸ்ட் உண்மையாவாச்சும் இருந்தீங்க. யார்கிட்டயும் போய் சொல்லாமல் எதையும் மறைக்காம. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் சொல்கிறது கேட்குறீங்க, எதுவும் தெரியல. ஆனால் ஏதோ தப்பான பாத்தில் போறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க சரியான பாத்துல தான் போறீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. நாளான்னைக்கு கிறிஸ்மஸ். நமக்கு நாம உண்மையா இருக்கிறத விட பெரிய கிஃப்ட் வேற எதுவும் இல்லை. குட் நைட்.